தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆவின் நிறுவனத்திற்கு நாளை மறுநாள் முதல் பால் விற்பனை செய்ய மாட்டோம் என பால் உற்பத்தியாளர்கள் அறிவித்துள்ளதால் பால் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பசும்பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 44 ரூபாயாகவும் எருமை பால் விலையை 60 ரூபாயாகவும் உயர்த்த வேண்டும். பால் உற்பத்தியாளர்களுக்கான அரசு ஊக்கத்தொகையை உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பால் உற்பத்தியாளர்கள் போராடி வருகின்றனர். இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆகஸ்ட் 24 முதல் ஆவின் நிறுவனத்திற்கு பால் விநியோகத்தை நிறுத்தப் போவதாக அவர்கள் அறிவித்துள்ளனர். இந்நிலையில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நல சங்கத்தினர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பால் உற்பத்தியாளர் நலச்சங்க தலைவர் சுப்பிரமணியம், பால் கொள்முதல் விலையை உயர்த்தி தருவதாக கூறி தமிழக அரசு தங்களை ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டினர். தங்களது கோரிக்கைகளை ஏற்காவிட்டால் சாகும் வரை உண்ணாவிரதம் போராட்டம் மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் கூறினார். நியாயமான ரேட்டை கொடுக்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி பால்வளத்துறை அமைச்சர் அவர்களும் சொன்னார்கள். இன்னைக்கு சட்டமன்றத்திலே அறிவித்தது என்று சொன்னால் பெரிய ஏமாற்றம், லட்சக்கணக்கான விவசாயிகளுடைய ஏமாற்றமாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு பூரா இருக்கிற கூட்டணிகள் எல்லாம் சேர்ந்து விவசாயிகள் ஒன்று சேர்ந்து இந்த பாலுக்கு விலையில்லை என்று சொன்னால் 24, 25 மிகப்பெரிய அளவில் பால் நிறுத்த போராட்டம் கொண்டு வர வேண்டும். உடனடியாக நடவடிக்கை எடுத்து பசும்பாலுக்கு 10 ரூபாயும் எருமைப்பாலுக்கு 20 ரூபாயும் உடனடியாக கொடுக்க வேண்டும். அதுக்கு செய்யவில்லை என்று சொன்னால் கூடிய விரைவிலே 24, 25 அத்தனை கூட்டணிகளும் தமிழ்நாட்டில் பாலுக்கு அத்தனை கூட்டணிகளும் சேர்த்து மிகப்பெரிய அளவில் நாங்கள் சத்தியாகிரக போராட்டம் எடுக்க வேண்டி வரும். சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய. இதேபோல் சிவகங்கை மாவட்டத்தில் வரும் 24ஆம் தேதி முதல் ஆவின் நிறுவனத்திற்கு பால் விற்பனை செய்ய போவதில்லை என பால் உற்பத்தியாளர்கள் அறிவித்துள்ளனர். திருபுவனம் அருகே ஏனாதியில் பாலை கீழே கொட்டி பால் உற்பத்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தொடர் போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். ஊக்கத்தொகை 2 ரூபாயும் கொள்முதல் விலையும் 1 ரூபாயும் அறிவிச்சது விவசாயிகளுக்கு மிக மிக ஏமாற்றமா இருக்கு. இங்கே தீவன விலையெல்லாம் கடுமையாக உயர்ந்துருச்சு, டவுல் மடங்காக உயர்ந்துருச்சு. எள்ளு பின்னாக்குலேருந்து, குச்சி பின்னாக்குலேருந்து, கடலை பின்னாக்குலேருந்து, தூசியிலேருந்து பல்வகையான பின்னாக்கள் பூராமே கடுமையான விலை உயர்ந்துருச்சு. ஆனால் தேர்தல் வாக்குறுதியின்படி தாவேக அரசு எங்கள் விவசாயிகளுக்கு கொள்முதல் விலையும் ஊக்கத்தொகையும் அறிவிக்கலை. கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாயும் ஊக்கத்தொகையும் 5 ரூபாயும் அறிவிச்சா தான் எங்கள் விவசாயிகளுக்கு கட்டுப்படி ஆகும். அதனால தான் நாங்கள் விவசாயிலாம் ஒன்றிணைஞ்சு தமிழகம் முழுவதும் பால் உற்பத்தியாளர் சங்கம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே ஏனாதி இல்லை இந்த அதனுடைய கவனிப்பு போராட்டமாக பண்ணியிருக்கோம். பாலை கொட்டி இங்கே போராட்டம் நடத்துறதுக்கு நாங்கள் எல்லாம் விவசாயிலாம் காத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இப்போ முன்னாடி வித்த விலைவாசி வேற, இப்போ விலைவாசி அதிகமாக ஓடிட்டு இருக்கு. முதல்ல 25 ரூபாய்க்கு வித்த பின்னாக்கு இப்போ 70 ரூபா விற்கிது. கடலை பின்னாக்கு 75 ரூபா விற்கிது. எள்ளு பின்னாக்கு 30 ரூபா வித்த பின்னாக்கு இப்போ விலைக்கு 45 ரூபா விற்கிது. இதை வச்சு நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்களுக்கு சரியான விலைக்கு பால் விலை கூட்டினா நாங்க ஆடு மாடு வச்சு வளர்ப்பறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். இல்லைன்னா நாங்க ஆடு மாடு எதுவுமே நாங்க எல்லாம் கூலி வேலைக்கு போறதுக்கு ரெடியா இருக்கோம். 24ஆம் தேதிக்குள்ள எங்களுக்கு தகவல், சரியான தகவல் எங்களுக்கு தெரியணும். தெரியலன்னா பால் ஊத்த மாட்டோம். பால் ஏன்னா இதுல எத்தனை மாடு இருக்கு, நிறைய மாடு இருக்கு. இங்க ஒரு 1000 மாடு வரை இருக்கு. நாங்க பாலும் தர மாட்டோம். உற்பத்தியாளரும் போக வேண்டியது ஒண்ணும் வராதீங்க. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.